Good evening, students. 9th maths நம்ம trigonometry 6.1 last class பார்த்திருக்கோம். 6.1ல 7வது கணக்கு வரைக்கும் பார்க்கணும். ஸோ 6.1ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா trigonometric reciprocal ratios, தலைகீழ் விகிதங்கள், sin தீட்டானா என்ன, cos தீட்டானா என்ன, பித்தாகரஸ் தீரத்தை உபயோகப்படுத்தி பித்தாகரஸ் தீரம் நம்ம எப்படி ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, ஹைபோடென்யூஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்றோம், அதை எப்படி சிம்பிள் அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். அதுதான் இதோட டாபிக். அதுக்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல 6.1ல 7வது கேள்வி வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு பேலன்ஸ் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த எக்ஸசைஸ்ல. 8, 9, 10 அது 3 ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.2க்கான டாபிக் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ், trigonometric ratios of some special angles. அதாவது நம்ம இந்த sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா, cosecant தீட்டா, secant தீட்டா, cos தீட்டா இந்த 6 விகிதங்களுக்கு sin தான் எப்படி எழுதுவோம்? ஆப்போசிட் சைட் பை ஹைபோடென்யூஸ், adjacent சைட் பை ஹைபோடென்யூஸ், ஆப்போசிட் சைட் பை adjacent சைட் இந்த மாதிரி எழுதுவோமா? ஸோ அந்த வேல்யூக்கு 30 டிகிரி, இப்ப sin 30 டிகிரினா என்ன, 45 டிகிரினா என்ன, டிகிரிஸ் ரேடியன் வேல்யூ 2 டிகிரிஸ் கொடுக்கும் போது எப்படி வேல்யூஸ் கால்குலேட் பண்றது? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு சிமுலேஷன்ல காமிச்சிருக்கேன். குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4. ஸோ அதுக்கு எப்படி வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அடுத்த டாபிக். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், 8, 9, 10 இந்த சம்ஸை முடிச்சிடலாம். 8 கொஸ்டின், 9 கொஸ்டின், 10 கொஸ்டின். ஸோ கொஸ்டின் காட்டுறேன். If cos theta is to sin theta equal to 1:2, then find the value of 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta. Okay. So, இப்ப question உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த 3 சம்ஸ் பார்த்துட்டு அடுத்த எக்ஸசைஸ்க்கான டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு. cos theta is equal to cos theta is to sin theta விகிதம். ஓகே, விகிதத்துல கொடுத்திருக்காங்க 1:2. 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta. இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப cos theta is to sin theta கொடுத்தது cos theta divided by sin theta equal to 1 divided by 2 எழுதலாமா? ஃபிராக்ஷன்ல எடுத்து எழுதலாமா? அப்போ இதுல இருந்து cos theta is equal to 1/2 into sin theta. 1/2 into sin theta எழுதலாமா? சோ இப்ப sin thetaவை எப்படி எழுதலாம்னு பாருங்க. sin theta is equal to 2 cos theta எழுதலாமா? இதுல இருந்து sin இந்த பக்கம் வச்சுட்டு இந்த cos எப்படி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா sin theta is equal to 2 cos theta. சோ இப்ப cos thetaவை 1/2 sin thetaனும் sin thetaவை 2 cos thetaனும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏதோ ஒரு இதுல கொடுத்திருக்கிற வேல்யூஸ் வச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் ரெண்டையும் எடுத்துட்டு இங்க போட போறோம். ஓகேவா? நான் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ இங்க கீழே ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 8 into cos thetaக்கு பதிலா 1/2 sin theta அப்படின்னு ரீப்ளேஸ் பண்றேன். cos thetaக்கு பதிலா 1/2 sin theta minus 2 sin thetaவை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. cos thetaக்கு மட்டும்தான் வேல்யூ போடுறேன்.
பிகாஸ் இந்த ஈக்குவல் டு இப்படிதான் போடணும். அடுத்தது 4 into 1/2 sin theta. இப்ப எல்லாத்தோடைய மதிப்பையுமே ஒண்ணு சைனுக்கு மாத்தணும், இல்லைன்னா காசுக்கு மாத்தணும். சோ இப்ப நான் காசு இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையும் சைனா ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து காசும் சைனும் எல்லாமே மொத்தமா சைன் தீட்டாவாயிடும். சோ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. இப்ப இது வந்து 2 2 4 2 8. சப்போ 4 sin theta. இது 2 1s are 2, 2 2s are 4. இது 2 sin theta. இப்ப இது என்ன ஆகும்? 4 sin theta minus 2 sin theta divided by 2 sin theta plus 2 sin theta. 2 sin theta plus 2 sin theta. So, இப்போ 4 minus 2 is 2. 2 plus 2 is 4. இங்க போடுறேன், சரியா? இதோடைய கண்டினியூட்டியை தான் இங்க எடுத்துட்டு வரேன். ஓகே, so 4 sin theta minus 2 sin theta is equal to 2 sin theta divided by 2 plus 2 is 4 sin theta. So 2 1s are 2, 2 2s are 4. Sin theta cancel. Okay, so அப்ப which is equal to 1 divided by 2. நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க? 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta equal to 1/2. இதனுடைய மதிப்பு கேட்டிருந்தாங்க. அதனுடைய மதிப்பானது 1/2. புரிந்ததா? சோ அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்தது 9வது கணக்கு. கொஸ்டின் காட்டிடுறேன். From the given figure, prove that theta plus null is equal to 90 degree. Also prove that there are two other right angle triangles. Find sin alpha, cos beta, tan gamma. Okay. இது null இல்ல gamma. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமை மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். நான் வந்து டயக்ராம் ஒரு தடவை போர்டில் உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ அப்போதான் நம்மளால ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது நமக்கு கொடுத்துருக்கிற டயக்ராம், அதை தான் வரைகிறேன். ஆல்பா பீட்டா காமா ஏ பி சி டி இந்த 12 15 20 16 குட்டியா தான் நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு புக் இருக்கு, ரெஃபரன்ஸ்க்கு புக்ல பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ 9வது கணக்கு. ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்க போறோம். ஓகேவா? முக்கோணம் ஏபிசி போட போட கொஞ்சம் காப்பி பண்ணுங்க, இது பெரிய ப்ராப்ளம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசில ஏசி ஸ்கொயர்டு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அடுத்தது பிசி ஸ்கொயர்டு என்ன கொடுத்திருக்காங்க, அடுத்தது ஏபி ஸ்கொயர்டு என்ன கொடுத்திருக்காங்க. இது மூணோடைய ஸ்கொயரை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இங்க 9 இருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டேன். சோ ஏசி ஸ்கொயர்டு என்ன இருக்கு? 15. 15 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 225. இத 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிசி ஸ்கொயர்டு. BC squared is equal to BC உடைய வேல்யூ 20 squared which is 400. இத 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து ஏபி ஸ்கொயர்டு. ஏபி ஸ்கொயர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 9 plus 16 the whole squared which is equal to 25 squared. So that 25 squared உடைய வேல்யூ வந்து 625. 25 ஸ்கொயர்ட் உடைய வேல்யூ 625. இத வந்து 3ன்னு நேம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்டர் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸ்கொயர் வேல்யூஸ் எடுத்தாச்சு. ஏன்னா இப்போ ஏசிடி ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா ஏசி தான் ஹைபாட்டன்யூஸ். பிசிடி ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா பிசி தான் ஹைபாட்டன்யூஸ். ஸோ அதனால நம்ம இது எல்லா சைடையுமே ஓவராலா ஸ்கொயர் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா? இப்ப வந்து ஃப்ரம் 1 2 3 from 1 and 2 and 3 AB squared is equal to AC squared plus BC squared இல்லையா? இப்போ அதுதான் உங்களுக்கு 90 டிகிரி வந்து ஆங்கிள் சி உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து ஆங்கிள் சி ஓவராலா கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஏபி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்ட் பிளஸ் பிசி ஸ்கொயர்ட். ஏசி அண்ட் பிசி. இங்க வந்து சிய வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. நம்ம சிய சிங்கிளா கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அப்ப ஏபி ஸ்கொயர்ட் என்ன? 625. ஏசி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 225 பிளஸ் பிசி என்ன? 400. இப்ப இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகுதா? 625 625 டேலி ஆயிடுதா? ரெண்டு சைடும் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆகுதா? அப்போ angles therefore angle C is equal to theta plus gamma is equal to 90 degree. இது ஏன் அப்படிங்கிற டவுட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகுதான்னு பாருங்க. ஓகே. ஏன் அப்படின்னா பை பித்தாகரஸ் தியரம் in right angle triangle square of hypotenuse is equal to sum of the square of the other two side. நமக்கு பிதாகரஸ் தேற்றத்தின் படி கர்ணப்பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறது தெரியும். சோ அதுபடிதான் நம்ம இப்ப வந்து இந்த ஓவரால் ட்ரையாங்கிளா நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணி ஆங்கிள் சிய பிரிச்சுட்டோம். அந்த பை பித்தாகரஸ் தியரம் படி உள்ள கதைய இங்க எழுதிடுங்க. இந்த லைனுக்கு கீழே நீங்க ஒரு பிராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. ஓகே? தமிழ்ல சொல்லிட்டேன், இங்கிலீஷ்ல எழுதுறேன். சோ அப்ப நமக்கு எப்பவுமே டவுட்டும் வராது, மறக்கவும் செய்யாது. ரைட் ஆங்கிள்டு தான், ஆங்கிள் கிடையாது. ஆங்கிள் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ஆஃப் hypotenuse is equal to sum of the squares of other two sides. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. other two side. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? இத நோட் பண்ணிட்டீங்கன்னா sin alpha cos beta கண்டுபிடிச்சிடலாம். இல்ல sin A cos B tan C கூட வச்சுக்கோங்க. ஆனா அங்க C ஆங்கிள் ABC ஆங்கிள் கொடுத்ததுனாலதான் அவங்க ஆல்பா பீட்டா காமா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை டெலீட் பண்றேன். 9வது சம்முடைய கண்டினியூட்டி தான், இன்னும் முடியல. சோ அதுக்கப்புறம் என்ன வேற என்ன கொடுத்திருக்காங்க? 9th கொஸ்டினே தான். அண்ட் ஆல்சோ இந்த ஃபிகர் டயக்ராம்ல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, and also in the figure
triangle ADC, triangle DBC. Triangle ADC யும் DBC யும் are two other triangles. Are two other triangles. As per the data given, நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் இல்லையா? டயக்ராம புக்ல ரெஃபர் பண்ணிட்டே இருங்க சைட் பை சைட். As per the data given, 9 squared plus 12 squared is equal to 81 plus 144 is equal to, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 225, which is 15 squared. கிடைச்சுதா? நம்ம ABBC AC கண்டுபிடிச்சதோட AB AC BC கண்டுபிடிச்சோம். So triangle ADC is a right angle triangle. இந்த 15 squared உங்களுக்கு மற்ற இரு பக்கங்களின் கூடுதல் கர்ணப்பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னா அது ஒரு right angle. Therefore triangle ADC is a right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இத காப்பி பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கா, டிபிசி. 12 squared plus 16 squared is equal to 144. 12 squared இது 256. இத ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 400. சோ இத ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 20 squared. இதுவும் உங்களுக்கு வந்து ABC ஸ்கொயர்டோட வேல்யூக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா? சோ அப்ப அடுத்த ரெண்டு பக்கத்தை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மூணாவது பக்கம் கர்ண பக்கம் கிடைச்சிடுச்சா? சோ therefore triangle DBC is also a right angle triangle. சோ அப்ப எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்னும் இருக்குதுல, இங்க வந்து sin ஆல்பா என்ன, காஸ் பீட்டா என்ன, tan காமா என்ன கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்ம இது எல்லாமே மூணுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப இதுல இருந்து sin cos tan எழுத போறோம். by 15 எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம். இத வந்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 12 3 15. காஸ் பீட்டா 16 by 20. நமக்கு ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, புக்ல இருந்து தான் எழுதியிருக்கேன். நான் 4 16 4 5 20. அடுத்தது tan காமா 16 by 12. சோ அப்போ 4 by 3. 4 4 16 4 3 12. சோ sin cos tan உடைய வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது 10வது கேள்வி. சோ 10வது கொஸ்டின் பார்த்துட்டு நமக்கு அடுத்த டாபிக்கோட சிமுலேஷன் பார்த்தோம்னா இன்னைக்கு அடுத்த கிளாஸ்ல தான் நமக்கு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, கொஸ்டின் காமிச்சேங்க. A boy standing at a point O finds his kite flying at a point P with distance OP 25 meter. It is at a height of 5 meter from the ground when the thread is extended by 10 meter from P. It reaches at point Q. What will be the height of Qn of the kite from the ground? Use trigonometric ratios. இப்போ இதே உங்களுக்கு 10th மேக்ஸ்ல வந்திருந்தது அப்படின்னா நம்ம வந்து உயரம் கால்குலேட் பண்ணுவோம். சோ அது ஹைட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட் கால்குலேட் பண்ணுவோம். ஒரு மாணவன்
O என்ற புள்ளியில் தரையில் நின்று கொண்டு P என்ற புள்ளியில் உள்ள பட்டத்தை 25 மீட்டர் என்றவாறு காண்கிறான். P யிலிருந்து மேலும் 10 மீட்டர் தொலைவு நகர்ந்து Q என்ற புள்ளியில் பட்டம் உள்ள போது தரையிலிருந்து பட்டத்தின் உயரத்தை காண்க, முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம வந்து இப்போ இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல வரும். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம அதாவது அது வந்து ஆங்கிள் வரும். மேற்ற கோணம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்கு அதுல. அது பாத்தீங்கன்னா கீழே இருந்து நம்ம வந்து ஒரு 27 அடுக்குமாடி இருக்கிற அபார்ட்மெண்ட் அப்படி மேல அப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய தலைய நம்ம எந்த அளவுக்கு வந்து தூக்கணும். இது நம்ம இங்க ஒரு அபார்ட்மெண்டோடைய உச்சியானது இங்க இருக்கு. சோ உங்களுடைய பார்வையானது மேல் நோக்கி செல்கிறது. இது உங்களுடைய கிடைமட்ட பார்வை, இது மேல் நோக்கிய பார்வை. சோ அப்ப எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம்? ஏற்ற கோணமா வைப்போமா, இறக்க கோணம்? இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிப்போம். அது அதோடைய ஒரு குட்டி இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஒரு சின்ன சாம்பிள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ நான் அதனாலதான் அது ரிலேட்டட் சிமுலேஷன் உங்களுக்கு இன்னைக்கு காட்டல. நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஹைட் கால்குலேட் பண்ற ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். இது 10th கொஸ்டின். கொடுத்திருக்கிற இமேஜ டிரா பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். கொடுத்திருக்கிற இமேஜ டிரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? சோ இந்த படத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த ஃபிகர் triangle OPM, triangle OQN. OPN and OQN are similar triangles. ரெண்டுமே OPM OQN ரெண்டும் சிமிலர். சரியா? இதை எழுதிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. In similar triangles, the sides are in the same proportional. ஓகேவா? அப்போ therefore அதை என்ன சொல்லலாம்? Q divided by N, Q divided by N, Q by N divided by QN divided by PM is equal to QO divided by PO அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சோ இப்படி இதோடைய ஈக்குவல் சேம் ப்ரொபோர்ஷனல் சொன்னதுனாலதான் நம்ம இந்த QN divided by PM is equal to QO divided by PO அப்படின்னு எழுதியிருக்கோம். சோ அப்ப QN-க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? QN-க்கு பதிலா என்ன போடலாம்? H போடலாமா? இங்க எல்லாமே இமேஜ் பார்த்து தான் போடுறோம். divided by PM-க்கு பதிலா 5 போடலாமா? QO என்ன இருக்கு? QO வந்து 25 plus 10 35. 25 plus 10 QO வந்து 25 கூட்டல் 10 35 divided by PO. PO என்ன போடலாம்? PO வந்து 25 இல்லையா? சோ இப்போ இதுல வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் H மட்டும்தான். H ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 5 into 35 by 25 அப்படின்னு ஆகும்.
சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 5 5 5 25 5 5 7 5 35. So h is equal to height is equal to 7 meter. ஓகேவா? சோ இவ்வளவுதான் வந்து நம்மளுடைய 6.1 எக்ஸசைஸ். சோ இப்ப 6.2 எக்ஸசைஸ்க்கான டாபிக் லைட்டா டச் பண்ணிடலாம் இன்னைக்கு. அப்புறம் பேலன்ஸ் நம்ம திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகேவா? முக்கோணவியல் விகிதங்கள், கோணம் 0 to 90 டிகிரி, ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். இப்ப இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படிங்கிறது நமக்கு சைன் தீட்டானா என்ன, காஸ் தீட்டானா என்ன, டான் தீட்டானா என்ன அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த தீட்டாக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா அதுக்கு எப்படி மதிப்பு கண்டுபிடிக்கிறது? 30 டிகிரி, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு சிமுலேஷன் பார்த்திருந்தோம். ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் லெசனுடைய ஃபர்ஸ்ட்ல இது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் உடைய இந்த சிமுலேஷன் பார்த்திருந்தோம். அதை இப்ப திருப்பியும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்றேன். அதை காமிச்சிட்டு இந்த வேல்யூஸ் நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஈஸியா இருக்கும். சோ இப்ப நமக்கு வந்து காற்பகுதி, முதலாம் காற்பகுதியில வேல்யூஸ் என்ன வரும் அதெல்லாம் நமக்கு தெரியும். முதலாம் காற்பகுதினா எக்ஸும் ஒய்யும் ரெண்டும் பிளஸ், இரண்டாம் காற்பகுதினா மைனஸ் பிளஸ், மூன்றாம் காற்பகுதினா ரெண்டுமே மைனஸ், நான்காம் காற்பகுதினா பிளஸ் மைனஸ். சோ எக்ஸ் வந்து பிளஸ் ஆவும் ஒய் வந்து மைனஸ் ஆவும் இருக்கும். இதுல ரெண்டுமே எக்ஸ் அண்ட் ஒய் பிளஸ், இதுல வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ், இதுல ரெண்டுமே மைனஸ். ஓகே, சோ இந்த ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து நமக்கு ஒரு இதாவும், செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ஒரு பேராவும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? சோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இது குவாட்ரன்ஸ் உடைய வேல்யூ கொடுத்தாச்சு. இப்ப நம்ம இப்ப இங்க ஒரு சர்க்கிள் டிரா பண்றோம். இதுல பாயிண்ட் பீக்கு வந்து நான் வந்து கிளிக் பண்றேன். இதை வச்சு எனக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஆங்கிள் தீட்டா. சோ இப்போ காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். சைன் அன்னைக்கு நம்ம இந்த சிமுலேஷன் பார்க்கும்போது சைன் தீட்டா காஸ் தீட்டா என்னன்னு தெரியாது. இப்ப நமக்கு தெரியும் சைன் தீட்டானா எதிர் வீட்டில் கர்ணன், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், ஓல்டு ஹரி அண்ட் ஹிஸ், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். சோ இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அழகா கட் பண்ணிட்டாங்க. இது வந்து PORன்னு இருக்கு. adjacent side, opposite side, hypotenuse. adjacent sideக்கு ஏன்னு வேல்யூவும், ஆப்போசிட் சைடுக்கு B என்ற வேல்யூவும், ஹைபாட்டன்யூஸ்க்கு 1 அப்படிங்கிற வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்ப cos theta is equal to A இல்லையா? A by 1 அப்படிங்கும்போது A. sin theta is equal to B by 1 அப்படிங்கும்போது B. ஏன்னா ஹைபாட்டன்யூஸ் வந்து B தான், 1 தானே. சோ அதனால வந்து உங்களுக்கு பாயிண்ட் A, B is equal to cos theta, sin theta. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ குவாட்ரண்ட் 1 இது உங்களுக்கு தெரியும். வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். தீட்டா ரேடியண்டா இருக்கிறத தீட்டாவா மாத்தும் போது உங்களுக்கு வேல்யூஸ் மாறுது அப்படின்னு. இது ரேடியன் வேல்யூ π/6 π/4 π/4 அப்படிங்கிறது ரேடியன் வேல்யூ. தீட்டாவா கன்வெர்ட் பண்ணும்போது 30 45 60 அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சோ இது காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு, இது சைன் தீட்டாவினுடைய மதிப்பு. 1/2 1/√2 √3/2 அப்படிங்கிறது சைன் தீட்டாவினுடைய மதிப்பு. சோ காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு உங்களுக்கு இப்ப இது செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ரெக்வயர்ட். இங்க நான் உங்களுக்கு டைரக்டா டேபிள் காமிச்சிடுறேன். நீங்க இந்த 1/2 1/√2 √3/2 பாத்தீங்க இல்லையா? சைன் 0 அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து கீழே படுத்திருக்கும். சோ 0 டிகிரி இஸ் 0. 90 டிகிரிங்கும் போது நேரா போய் நின்றுருக்கும் 1. ஓகேவா? இந்த இன்பிட்வீன் வேல்யூ வந்து அந்த π/6 ரேடியனை தீட்டாவா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப 30 டிகிரி அப்படிங்கும் போது ரேடியனை தீட்டாவா கன்வெர்ட் பண்ணும்போது 1/2 1/√2 √3/2. இந்த சைன் லைனை மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. sin 0 0, 1/2 1/√2 √3/2 1. சோ காஸ் வந்து சைன் 90 இருந்து 0க்கு எழுதிட்டு வந்தீங்கன்னா அது காஸ். சைன் 90 டிகிரி தீட்டால இருந்து வேல்யூ அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. 1 √3/2 1/√2 1/2 0 அப்படியே. சைனை வந்து சைனுடைய வேல்யூ 90 டிகிரில இருந்து 0 டிகிரிக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதினீங்கன்னா அதுதான் காஸ்.
tan theta அப்படிங்கிறது வந்து sin divided by cos தான் tan theta. 0/1 is 0. 1/√2 divided by √3/2 அப்படிங்கும்போது இந்த 2 ஆனது மேல போயிடும். ஸோ 2 கேன்சல் ஆயிடும். 1/√3 is 30 டிகிரி. அடுத்தது 45 டிகிரி வந்து 1/√2 divided by √2/1 அப்படின்னு வரும். வந்து √2 கேன்சல் ஆயிடும். 1 √3 divided by 2 divided by 1/2 அப்படிங்கும்போது அகைன் இங்க 2 மேல போயிடும். அப்ப வெறும் வந்து 2 கேன்சல் ஆயிட்டு √3/1 இருக்கும். அது √3. 1/0 is infinity. 1 divided by 0 அப்படின்னா அது வரையறுக்கப்படவில்லை. ஓகேவா? sin by cos. ஸோ sin தீட்டாவை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா cos theta வந்து sin 90 to 0 எழுதுறது தான் cos theta. sin divided by cos போட்டீங்கன்னா அதுதான் tan theta. கொசிகன் தீட்டா வந்து சைனுடைய 1/sin தான் கொசிகன் தீட்டா. அப்ப 1/0 இஸ் இன்ஃபினிட்டி. 1 divided by 1/2 அப்படிங்கும்போது இந்த 1/2 வந்து மேல போயிடும். அதாவது இங்க அப்படியே போர்டுல பாருங்க 1/1/2 அப்படின்னு இருக்கும். இது எப்படி ஆகும்னா 1 into 2/1 அப்படின்னு ஆகும். 1 கேன்சல் ஆயிடும். அப்போ வந்து இங்க என்ன வரும் 2. சேம் லைக் தட் 1 divided by 1/√2 போது அகைன் 1 கேன்சல் ஆகி வெறும் √2. 1 divided by √3/2 அப்படிங்கும்போது அது 2/√3 போயிடும். ஸோ 1 divided by 1 is 1. ஓகே, கொசிகன் தீட்டா. சீக்கன் தீட்டா வந்து 1/cos. சீக்கன் தீட்டா என்ன 1/cos. அடுத்தது காட் தீட்டா வந்து tan 90 இருந்து அப்படியே 0 வரைக்கும் எழுதிட்டு வரணும். tan 90 வரையறுக்கப்படவில்லை. √3 1 1/√3 0. ஸோ சைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 0 0 1/2 1/√2 √3/2 1. சைனுடைய 90 to 0 எழுதுறது தான் காசு. sin by cos தான் tan. 1/sin தான் cosecant. 1/cos secant. tan உடைய 90 இருந்து 0க்கு எழுதுறது தான் cot. இந்த டேபிளை அடுத்த கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளா எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் சம்ஸ் உள்ளே போறோம். ஓகேவா? சோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.